திருச்சியில் 300க்கும் மேற்பட்ட வீடுகளை மழை நீர் சூழ்ந்திருக்கிறது. இதனிடையே காவிரி கொள்ளிடம் ஆற்றங்கரையோர மக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சார்ல்ஸிடம் கேட்கலாம். சார்ல்ஸ், திருச்சியில எந்த பகுதியில் இப்ப நீங்க இருக்கீங்க? 300க்கும் மேற்பட்ட வீடுகளை மழைநீர் சூழ்ந்திருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. இப்ப அந்த வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய மக்கள்லாம் என்ன பண்றாங்க? பாதுகாப்பா வேறு இடத்திற்கு சென்று விட்டார்களா, இல்லை அங்கேயே இருக்கிறார்களா? என்ன கள சூழல்? நாம இப்ப தற்போது திருச்சி மாநகராட்சியோட 62வது வார்டில் இருக்கோம். ஒளிப்பதிவாளர் சசிகுமார் காண்பித்துக் கொள்ளக்கூடிய இந்த தெரு என்பது ஹெல்த் காலனி. இது மட்டும் இல்லாமல் சீனிவாசன் நகர் 2வது மற்றும் 4வது தெரு உள்ளிட்ட 300க்கும் மேற்பட்ட வீடுகள்ல முழுவதுமாக முக்கியமாக இந்த வெள்ள நீரானது சூழ்ந்து இருக்கு. முதல் தளம், அதாவது ஒட்டுமொத்தமாக இந்த 300 வீடுகள்ல முதல் தளத்திலிருந்து இருப்பவர்கள் அனைவருமே இப்ப தற்போது தரைத்தளம் மூழ்கிதான் முதல் தளத்துக்கு சென்று விட்டாங்க. முதல் தளத்தில் இருப்பவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதி என்பது கிடைக்க முடியாத நிலையில இருக்கு. குடிநீர் மற்றும் மின்சாரம் அதாவது குடிநீர் என்பது நேற்று முதல் கிடைக்கவில்லை. அதாவது மின்சாரம் என்பது துண்டிக்கப்பட்டுள்ளது. ஒட்டுமொத்தமாக 2 சக்கர வாகனங்கள் மற்றும் 4 சக்கர வாகனங்கள் இப்பகுதியில் உள்ளவர்கள் வீட்டில் வைத்து மழைநீரில் மூழ்கி இருக்கு. அதை நிற்கக்கூடிய காட்சிகளை காண முடியாது. நம்ம ஒளிப்பதிவாளர் சசிகுமார் காண்பித்து பேராசிரியர் கு ஞானசம்பந்தன், ஆன்மீக பேச்சாளர்கள் மணிகண்டன், சுமதி ஸ்ரீ ஆகியோரின் நேரடி வர்ணனையுடன் இன்று பிற்பகல் 3:30 மணி முதல் சிறப்பு நேரலை மகா தீபத்தை காண தயாராகுங்கள்.